கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோடு திருவாரூர் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் ஆசிரியர் தின விழா, தகைசால் ஆசிரியருக்கு விருது வழங்கும் விழா உங்கள் உற்சாகமான கைத்தட்டோடு இனிதே தொடங்குகிறது. சான்றோர்களை மேடைக்கு அழைத்தல். இப்பொழுதெல்லாம் அவ்வப்போது உலகம் சுழல்வதை மறந்து, சுற்றுவதை மறந்து நின்று குலுங்கி குலுங்கி சிரித்து விட்டுதான் அப்புறமாக நகர்கிறது. ஏன்? ஐயா அவர்களின் நகைச்சுவை கேட்டுதான். ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். எந்த ஒரு தமிழ்ச்சங்க விழாவாக இருந்தாலும் முனைப்போடு முன்னின்று திகைப்போடு செயல் வடிவங்களை தந்து எங்கள் மனதிலும் முன்னிலை வகிக்கும் ஐயா கல்லூரியின் தலைவர் அவர்களை உங்கள் முன்னுரை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். எந்த ஒரு பணிக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டால்தான் பணி செய்கின்ற மனங்கள் குதூகலிக்கும். உண்மையான அங்கீகாரமே அவர்களை ஊக்கப்படுத்தும். நம் ஆசிரியர்களுக்கு தகைசால் ஆசிரியர் விருதுகளை வழங்க எஸ் கார்த்திகேயன் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறேன். அன்பையும் நட்பையும் சேகரம் செய்து இலக்கிய உள்ளங்களில் தேன் பிளிட்டும் அழகிய பணியை செய்து வரும் இலக்கிய தேனி திருவாரூர் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் புலவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை மேடை கிடைக்கிறேன். பசுமை விரும்பியாக இருப்பினும் பெயரில் செந்தூரம் சுமந்து மனதில் வெண்மை சுமக்கும் கல்லூரியின் பொருளாளர் எஸ் செந்தூர் பாரி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். பல்வேறு சமுதாய பணிகளை மேற்கொள்வதோடு சமுதாய செயல்பாட்டாளர்களை கௌரவித்து வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தி வரும் திருவாரூர் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் அண்ணன் சக்தி கணபதி அவர்களை மேடை கிடைக்கிறேன். யாரும் அல்ல. புதுமுகம் டிவியின் சிறந்த சமூக செயல்பாட்டால் விருது பெற்று ஆரூருக்கு பெருமை சேர்த்திருக்கும் திருவாரூர் தமிழ்ச்சங்க செயலாளர் சே அறிவு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்தமிழ் ஈன்றெடுத்த மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, இசை தமிழே, நாட்டிய தமிழே, நாடக தமிழே, மானே, மரகதமே, தேனே, என் திகட்டாத திரவியமே, தாயே தமிழே, உன் அடிதொட்டு வணங்குகிறேன். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமளந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும்
குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வினை தொடங்கி வைப்பார்கள். முன்னிலை உரையாற்ற அண்ணன் சக்தி செல்வ கணபதி அவர்களை சாரி சாரி வரவேற்புரையாற்ற முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, தகைசால் ஆசிரியர் விருது பெற வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களே, பேராசிரியர்களே, மாணவ மாணவிகளே, விருது பெற வந்திருக்கக்கூடிய உறவினர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் திருவாரூர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தும் ஆசிரியர் தின விழா மற்றும் தகைசால் ஆசிரியர் விருது வழங்கும் விழா. இந்த விழாவிற்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்ற வந்திருக்கின்ற திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், நகைச்சுவை நாவலர், புலவர் இரே சண்முக வடிவேல் ஐயா அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக என்று வரவேற்கின்றோம். இந்த ஆசிரியர் தின விழாவிற்கு முன்னிலை வகித்து முன்னிலை உரை ஆற்ற இருக்கின்ற எமது கல்லூரியினுடைய தலைவர் திரு KSS தியாகபரி ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த ஆசிரியர் தின விழாவிற்கு தகைசால் ஆசிரியர் விருது வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற எமது கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் திரு S கார்த்திகேயன் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு புலவர் மு சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் எமது கல்லூரியினுடைய துணைத் தலைவர், வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற எமது கல்லூரியினுடைய துணைத் தலைவர் திரு KG சீலன் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் எமது கல்லூரியினுடைய பொருளாளர் திரு S சந்தூர் பாரி ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய இறுதியாக திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு சக்தி செல்வ கணபதி ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் திரு ஆரூர் அறிவு அண்ணன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் ஆசிரியர் விருது பெற வந்திருக்கின்ற ஆசிரியர்களும் பேராசிரியர்களையும் மாணவ மாணிகளையும் அவர்களுடைய உறவினர்களையும் அத்தனை நபர்களையும் கல்லூரியின் சார்பாகவும் திருவாரூர் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் வருக என்று வரவேற்று இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க அண்ணன் செல்வ கணபதி அவர்களை வணக்கம். ஆசிரியர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களே மற்றும் இந்த வேலுடையார் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் ஐயா தியாகபாரி அவர்களே, செந்தூர் அவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களே, தகைசால் விருது பெறும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பல நிகழ்ச்சிகளுக்கு என்னால் வர முடியவில்லை. ஏன்னா காலம் வந்து பொன் போன்றது. அதிக நேரம் நான் எடுத்துக்கல. இருந்தாலும் இந்த தகைசால் விருது அரசாங்கத்தில குடுக்கிறத விட சிறப்பான விருது இங்க. ஏன்னா, இங்க ஒவ்வொருத்தரையும் கணக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் தரமா பார்த்து கொடுக்கக்கூடிய இந்த விருது. இந்த விருது பெறும் உங்க அனைவருக்கும், இந்த நிர்வாக குழுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய முகத்தில் எப்போதும் புன்னகை தவழும் நம் கல்லூரியின் ஆற்றல் சாலை இளைஞர்களின் ஊக்கமருந்து துணைத் தலைவர் ஐயா கேஜி சீலன் அவர்களை பேச அழைக்கிறேன். நம்முடைய குளோபல் கலை அறிவியல் கல்லூரியும் திருவாரூர் தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த தகைசால் ஆசிரியர் விருது வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்றுள்ள எங்களது மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, எங்களது கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, தலைவர் அவர்களே, இது பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்கப்படுற விருதுங்கிறது ஆசிரியர்கள் என்பவர்கள் மட்டும் ஒரு சராசரி மனிதர்கள் அல்ல. சுருக்கமாக சொல்ல போனாக்கா, பொதுவாக அரசு எந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதிரி பாகம் கிடையாது. ஏன்னா அந்த அரசு எந்திரத்தையே உருவாக்கக்கூடிய பிரம்மாக்கள். எனவே நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், பரிசளிக்கப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட உங்களில் தகுதி மிக்க சான்றோரை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் இந்த விழாவினை நடத்த வேண்டும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடத்த வேண்டும் என்று கருதி இருக்கிறார்கள். காரணம், ஒரு சராசரியாக ஒரு தலைசிறந்த மருத்துவர் ஒரு சில உயிர்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனால் நீங்கள் மட்டுமே அடுத்த தலைமுறையினை காப்பாற்ற முடியும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் நீங்கள் கருதி கொள்ளுங்கள், நீங்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. நீங்கள் உங்களை நாங்கள் நினைக்கிறது நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்கள் இன்னும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களை நாங்கள் எப்போதும் போற்றி வணங்குவோம், உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பையும் நட்பையும் சேகரம் செய்து கொண்டு இலக்கிய உள்ளங்களில் தேன் பிளிற்றும் அழகிய பணியை செய்து வரும் இலக்கிய தேனி திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் புலவர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கத்திற்குரிய இந்த விழாவினுடைய தலைவர் நகைச்சுவை நாவலர் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த கல்லூரியுடைய தலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசியிருக்கக்கூடிய சீலர் ஐயா அவர்களே, சக்தி செல்வக்கணை அவர்களே, குழுமி உள்ள பெருமக்களே, உங்கள் அனைவரையும் கனிவோடு வணங்கி மகிழ்கிறேன். தகைசால் ஆசிரியர் விருது அப்படின்னு ஆண்டுதோறும் குளோபல் கல்லூரியும் திருவாரூர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து கொடுத்துட்டு இருக்கு. அது என்ன தகைசால் விருது? பாக்கி பேருக்கெல்லாம் தகைமை இல்லையா, எங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வியை கேட்டக்கூடாது. ஆசிரியப் பணி அறப்பணி, அதற்கு உன்னை நீ அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியப் பணிங்கிறது ஒரு லேசான விஷயம் இல்லை. அதில் சரியான ஒரு ஆசிரியராக மட்டும் நீ வாழ்ந்துட்டீன்னா வாழ்க்கையில் நீ அடையிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சொல்லவே முடியாது. நம்முடைய ஜனாதிபதி சங்கரதயாள் சர்மா குவைத்துக்கு போகிறாரு. குவைத்து மன்னர் என்ன பண்ணுறாரு, நேராக ஏர்போர்ட்லேருந்து அவரை அழைச்சிக்கிட்டு அவரே காரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. இது புரோட்டோகால் இல்லை. எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ அவர் சொன்ன செய்தி, நீ அவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் என்ன இந்த நாட்டினுடைய அதிபராகவும் பார்க்குற, அது இல்லை. அவருடைய மாணவன் நான், என்னுடைய ஆசிரியருக்காக நான் இந்த காரியத்தை செஞ்சேங்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஓய்வு பெறுறாரு. ஓய்வு பெற்று அவர் வீட்டுக்கு போகிற போது சும்மா அழைச்சிக்கிட்டு போகல, சாரட்டு வண்டியில் உட்கார வச்சு பசங்க இழுத்துக்கிட்டு போகிறான். அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை. இன்னைக்கு ஐயா தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகம் பூரா சுற்றிட்டு இருக்காங்க.
போகிற இடத்துலலாம் ஒருத்தன் வந்து ஐயா உங்கள்கிட்ட நான் படித்தேம்மா. அப்போ இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கணும்னா நல்ல ஒரு ஆசிரியராக இருந்துட்டு வெளியில் வரணும். அப்படி வரக்கூடிய ஆசிரியர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தகைசால் விருது கொடுக்குறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த விருது வாங்கிட்டோம் நம்ம பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. இதை விட பெரிய விருதுக்கு போகணும், இதை விட பெரிய இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற உணர்வோட நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணும். ஒரு ஆசிரியராக இருக்கிற பெருமை உங்களுக்கு இப்போ தெரியாது. நாங்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், இப்போ தான் நாங்கள் அனுபவிக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் அங்கேருந்து ஒருத்தர் ஓடியாருவான். உனக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? திருவாரூரில் எஸ்பி முருகன் இருந்தார். அவர் எங்கள் ஸ்கூலில் படித்தவர், ஆனால் என்கிட்ட படிக்கலை. கலெக்டரேட்டில் கேம்பேரிங் பண்ணுறேன் நான். கலெக்டர் விருந்து கொடுப்பாரு. மேல் வரிசையில் கலெக்டர் எஸ்பி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் உள்ளே போகிறேன், தன்னறியாமல் அவர் ஏஞ்சிட்டார். அப்புறம் தான் அவருக்கு நினைப்பு, ஐயோ நம்ம எஸ்பி இவர் வாத்தியார் தானே உட்கார்ந்தார். இதுதான் ஆசிரியருக்குரிய மரியாதை. தன்னை அறியாமல் ஏந்திரிப்பாங்க. எந்த இடத்துலையாவது போய் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னு அவன் ஏந்திரிச்சு வாங்க ஐயான்னு போச்சு, அவன் நம்மகிட்ட அடிமைன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த உணர்வை நீ எப்போ அடைய முடியும்னா ரிட்டையர்ட் ஆகிற போது தான். அப்போது உழைக்கிற நேரத்தில் முறையாக சரியாக உழைச்சிட்டேன்னா நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் திளைச்சிக்கிட்டு இருக்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புமாங்கல்ல, ஆசிரியருக்கு எங்கே வேணாலும் சிறப்பு. கலெக்டராக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து போனவராக தான் இருப்பார். அதனால் நல்ல ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய பாரி ஐயா ஆண்டுதோறும் நான் செஞ்சே செய்வேன் அடம்பிடிச்சு செய்கிறார். அதனால் நல்ல ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் நமக்கு. அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்து கூறி, சிறந்த ஆசிரியராக வரணும், அதை ஓய்வு பெற்ற போது நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பசுமை விரும்பியாக இருப்பினும் பெயரில் செந்தூரம் சுமந்து மனதில் வெண்மை சுமக்கும் கல்லூரியின் பொருளாளர் திரு எஸ் செந்தூர் பாரி ஐயா அவர்களை மேடை கிடைக்கும். எல்லோருக்கும் வணக்கம். காலத்தின் அருமை கருதி விரைவாக முடிப்பேன்கிற ஒரு நல்ல செய்தியோடு இங்கே நாங்கள்லாம் விருந்தினர்கள்லாம் வரும்போது ஜேஆர்சி என்எஸ்எஸ் மாணவர்கள் ஒரு கிளாப்போட நல்ல ஒரு அழகான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம மருத்துவர் கு சிவராமன் நம்ம பள்ளிக்கு வந்திருந்தார். அப்போ இந்த ஜேஆர்சி மாணவர்கள்லாம் இது மாதிரி வந்து நின்று அழைச்சிட்டு போனோம். அந்த மாணவர்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவரும் விரும்ப மாட்டார், வேணாம் பொண்ணு, இல்லை நாங்கள் அப்படி தான் அழைச்சிட்டு போவோம் நாங்கள். அப்போ சிவராமன் சொன்ன பதிவு, நான் பள்ளியில் இருக்கும்போது ஜேஆர்சியில் இருந்தேன், எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. இந்த வர்ற பையங்கள்லாம் என்ன மாதிரி வருவாங்க, நாளைக்கு அவங்களுக்கும் இது மாதிரி கரவொலியோடு வரவேற்புன்னு. இந்த பின்னாடி இந்த அழகாக இந்த கைத்தட்டிய உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு உறுதியை சொல்வேன், உங்களுக்கு இது மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கும் ஒரு நாள். அந்த மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும். அடுத்ததாக இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு பாராட்டு. என்ன, நான் எக்ஸ்னோராங்கிற அமைப்போட தலைவராக இருக்கேன். நாங்கள் வேலை செய்வது பூரா அரசு பள்ளி கல்லூரிகளில் தான். ஆனால் இந்த அரசு பள்ளி இந்த கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு இணையே சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை அடி வாங்கினாலும் தாங்குவோம் அப்படின்னு சொல்றது இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். என்ன அவ்வளவு சங்கடம். சமீபத்தில் சென்னையில் முன்னாடியெல்லாம் எங்களை கூப்பிட்டாங்கன்னா பசுமை குறித்து பேச சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு அந்த அரசு பள்ளி கல்லூரிகளில் கூப்பிடுறாங்கன்னா போதை ஒழிப்பு குறித்து பேசணுங்கிறாங்க. அதுவும் தாம்பரம் தாண்டி ஒரு பள்ளிக்கு நான் போயிருந்தேன். அந்த மாணவர்கள்ட்ட உண்மையிலேயே நான் அந்த போதைப் பொருளோ அதை பற்றி இன்னும் தெரியல. அந்த ஏதோ நிறைய சொல்கிறாங்க, கூல் லிப் அதெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட கேட்குறேன், எப்பா இதெல்லாம் தெரியுமா, நான் பார்த்தது இல்லையான்னு. அவன் தெரியும் சார், இங்கே இருக்குங்கிறான். சொன்னால் நமக்கு ஒன்று எடுத்தாந்து கொடுத்துருவான் போல இருக்கு. இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் அந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, சார் பையன் ஆப்சண்ட்னா நாங்கள் சத்தம் போட்டோம்னா வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனை வீட்டில் போய் அழைச்சிட்டு. அவன் வீட்டுக்கு போனால் அந்த பையன் சொல்கிறான்னா, என்ன எதுக்குங்க, நான் தான் வரலைங்கிறேன்னு என்னையே கூப்பிட்றீங்கிறான்னு. அதை விட இன்னும் அழகு என்னென்னா, போய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி கிளாஸ் ரூம்லேயே படுத்துடுறாங்கிறாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு ஆசிரியர் பணி ஒரு சங்கடமான சூழலில் இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கு ஆசிரியரோட முக்கியத்துவம் அப்படின்னா, பொதுவாக பொறியாளர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை உருவாக்குவர்கள் பொறியாளர்கள்னு, இன்ஜினியர்ஸ் மேக் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய அது ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் சமூகம் மட்டும். இன்னும் சொன்னால் ரஷ்யா, இந்த யுஎஸ்எஸ்ஆர் என்கிற ஒன்று இருந்தபோது அந்த நாட்டில் 2 பேருக்கு முக்கியத்துவம்.
ஒன்று காவல்துறை, அடுத்ததாக ஆசிரியர்கள். ஏன்னா ஆசிரியர்கள் மட்டும் சரியான ஆசிரியர்களாக இருந்துவிட்டால் இந்த உலகம் மாறிவிடும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதுதான் இன்றைக்கு ஆசிரியர்கள் சிறப்பு. இன்னும் சொன்னால் நமக்கு அருகில் இருக்கிற பங்களாதேஷனுடைய இன்றைய பிரசிடென்ட் இருக்கக்கூடியவர் முகமது யூனஸ் என்பவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸினுடைய தந்தை என்று உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிற ஒரு மனிதர். அவர் எப்படின்னா, அவர் பேராசிரியராக இருக்கும்போது நம்ம கல்லூரியிலெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், பாடம் நடத்துகிறோம், அந்த பாடத்தால் அந்த மாணவருக்கோ சமூகத்திற்கோ என்ன பயன்? அதுதான் அவரோட யோசனை, அவருடைய கேள்வி. கல்லூரிக்கு அருகில் இருக்கிற கிராமங்களில் போய் மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொடுத்து அதை குறித்து, அதாவது இன்றைக்கு மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் பணம் கொட்டி கிடக்கிறது. பெரும்பாலானோருக்கு பணத்திற்கு என்ன செய்வதுன்னு தெரியாது. மிகச்சிலருக்கு மிக பெரும் பணம், பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல். அப்போ அந்த அடிப்படையில் இந்த கிராஸ் ரூட் லெவல் அதில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்னு அவர் எடுத்தது இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு ஆசிரியர் என்ன செய்யலாம் என்று. ஏன்னா இன்னைக்கு கரண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான். அந்த நாட்டினுடைய இன்றைக்கு தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார். எனவே இந்த சமூகத்தை மாற்றுகிற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முல்லைக்கு தேர் கொடுத்தவர் வள்ளல் பாரி அவர்கள். ஆனால் அத்தேரோடும் ஆரூர் மண்ணின் மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர் எங்கள் கல்லூரியின் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைவர் ஐயா அவர்கள் என்ற பெருமையோடு முன்னிலை உரையாற்ற ஐயா அவர்களை அழைக்கிறோம். பாரம்பரியமிக்க பெருமைமிக்க நம்முடைய திருவாரூர் தமிழ்ச்சங்கம், அதே போல் நம்முடைய குளோபல் கல்லூரி இணைந்து கடந்த சில ஆண்டுகளாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை ஆசிரியர் தினத்திலே கௌரவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு நடைபெறுகின்ற இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் கூறும் நல்லுலகினுடைய அறிந்த ஐயா நகைச்சுவை பேரரசு ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு வாழ்த்துறை வழங்கி இங்கே இந்த விருதுகளை வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய பொதுச் செயலாளரும் ஸ்ரீ நாராயணி நிதி நிறுவனத்துடைய தலைவருமான ஐயா கார்த்திகேயன் அவர்களே, துணைத் தலைவர் ஐயா நம்முடைய சந்திரசேகரன் ஐயா அவர்களே, நன்றி உரையாற்றக்கூடிய ஆரூர் அறிவு அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, அருமை சகோதரர் சக்தி செல்வகணபதி அவர்களே, மற்றும் முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர் பெருமக்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்பாக பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே இந்த விருதினை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பெருமைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டத்துக்கும் உரிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இந்த ஆண்டு நடத்தணும் அப்படிங்கிறதுல என்னை விட எங்கள் ஐயா, ஏன்னு கேட்டால் இப்போ அவருக்கு 89 வயது முடிந்து 90 அடி எடுத்து வைக்கக்கூடிய ஐயா சண்முகடியில் ஐயா போன மாதமே கேட்டாங்க, இந்த ஆண்டும் நம்ம செஞ்சிடறோமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக செய்யறோம், கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த பகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும், புரியுதா, கல்வியாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் ஆன்மீக பணியாக இருந்தாலும் எந்த ஒரு சமூக பணியாக இருந்தாலும் அதில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதற்கென்று ஒரு பகுதியை இன்றைக்கும் செலவு செய்து வரக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய நாராயண தலைவர் ஐயா கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் சென்னையில் இருந்தாலும் கூட அதை ஒத்தி வைத்துவிட்டு இரவோடு இரவாக இந்த நிகழ்ச்சியிலே நான் சரியாக 2:30 கலந்து கொண்டு இன்று மீண்டும் இரவே நான் சென்னை செல்வேன் என்று இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் இன்றைக்கு வருகை இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இதிலெல்லாம் அடிப்படை காரணம் என்ன கேட்டால், அந்த சமுதாயத்தில் நாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லோரையும் விட முதலில் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆகவே இன்றைக்கு வளர்கின்ற சமுதாயம், வளர்கின்ற மாணவ சமுதாயம் அதனை எல்லாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், அவருடைய மிக உயர்ந்த பதவி இந்த நாட்டிலே மிக உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி, அது கூட அவருக்கு பெருசாக தெரியல. ஆனால் ஆசிரியர் பணியை தான் பெரியதாக சொன்னார். ஆனால் அவர் கூட நான் பெற்ற வாய்ப்புன்னு கூட சொல்ல ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவர் நான் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன்னு சொன்னார். ஆசிரியர் பணியை நான் பெற்ற பாக்கியமாக கருதுறேன் அப்படின்னார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு. அதை ஒரு ப்ரொஃபஷன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பணின்னு கூட சொல்ல முடியாது. அது தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு.
அதிலே நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்திட வேண்டும், அவர்களை பெருமைப்படுத்திட வேண்டும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்த வேண்டியது இவங்களை போன்ற பொது வாழ்க்கையில் இருப்பவருடைய கடமை என்கின்ற உணர்வோடு இந்த பணியை நாங்கள் எல்லாம் செய்து வருகின்றோம். ஆகவே அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயத்திற்கு நல்ல மாணவ செல்வங்களை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்குவது நம்முடைய கடமை என்கின்ற உணர்வோடு அத்துணை ஆசிரியர் பெருமக்கள், விருது பெற இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுதலையும் போட்டுதலையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து இவர்களை எப்பொழுதெல்லாம் பேச அழைக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் என் மனதில் தோன்றும் ஒற்றை கவிதை, ஆம், அன்ன சத்திரம். ஆம், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் எல்லாம் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற கவிதை வரிகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் விருது வழங்கி சிறப்புரையாற்றுமாறு பணிவோடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தகைசால் விருது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் எடுத்தேன். அதை பார்த்து தான் படிக்கிற மாதிரி இருக்கு. தகைசால் என்ற சொல் விளம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை நூலில் அன்பிற்கு சிறந்தவர் என்ற பொருளில் இடம்பெற்றிருக்கிறது. தகைசால் என்ற சொல் நான்மணி கடிகை அப்படிங்கிற ஒரு நூலில் விளம்பி நாயனார் எழுதிய அந்த நூலில் பண்பிற்கு சிறந்தவர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். அதான் தகைசால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகைசாலில் இனியவை 40 நூல் நம்மளாம் உங்களுக்கு தெரியும், பூதஞ்சேதனார் எழுதினது. தகை என்ற சொல்லுக்கு பெருமை என்ற பொருள்ல அழகு, அன்பு, அருள், கவசம், குணம், தகுதி, பொருத்தம், இது சொல் அகராதி. இப்படிப்பட்ட இந்த தகைசால் விருதை, இத்தனை அம்சங்கள் பொருந்திய இந்த விருதை ஆசிரியர்கள் எங்களது கல்லூரியில் இவ்வளோ அம்சங்கள் பொருந்திய இந்த விருதை எங்களோட கல்லூரியில் எந்த இடத்துல நீங்கள் பெறுவது என்பது முதல்ல எங்கள் கல்லூரிக்கு பெருமை, அடுத்தது தான் திருவாரூருக்கு பெருமை. இந்த ரெண்டுத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஐயா, அவர் பேரை சொல்ல எங்களுக்கு வயது போராது, அவருடைய அனுபவம் தான் எங்களோட வயசு. அவர் பேரையே நான் ஸ்டேஜில் குறிப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு விருதை இந்த மாதிரி நீங்கள் வழங்கணும்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் எங்கள் கல்லூரிக்கு இது ஒரு பெருமையாக இந்த திருவாரூர் தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இது இந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நான் முதற்க நன்றியை அவருக்கு நான் தெரிவிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கேன். 2 வார்த்தையில் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். காலத்தினுடைய எல்லாருக்கும் நிறைய உங்கள் எல்லாரும் வேலையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க. அடுத்து 3:30 மணிக்கு நான் திருப்பூர்லேருந்து எங்கள் கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கணும் நானும். அதாவது இந்த தகைசால் விருதை, தகைசால் நீங்கள் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்தில் தகைசால் பள்ளியாகவும் உங்களிடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களை அனைவரையும் தகைசால் மாணவர்களாக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்டு, இந்த திருவாரூருக்கு மாணவர்கள் ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இது வேணும்.
இந்த திருவாரூரில் ஆசிரியர்களாக நீங்கள் உங்களுக்கு நான் வந்து இந்த தகைசால் விருது கொடுக்கறதுல என் பேரை போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. அது என்ன அர்த்தத்தில் என் பேரை போட்டாங்கன்னு தெரியல. அந்த முழு தகுதி ஐயா அவர்களுக்கு தான் இருக்கு. அதனால இதில் என் பேரை வந்து தகைசால் விருதில் போட்டிருக்காங்க, பெருமையாகவும் இருக்கு அதே நேரத்தில். அதே போல் இந்த நீங்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம், எல்லா மீட்டிங்லையும் நான் அதை வந்து ஜனகணமன பாடுற மாதிரி பாடிவிடுவேன். என்னன்னா, மாணவர்கள் சற்று கொஞ்சம் மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதை கொஞ்சம் மெதுவாக சொல்லணும், நான் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. படிப்பில் பின்தங்கிய மாவட்டம் திருவாரூர். படிப்பில் இதை மைக்கிலே சொல்லக்கூடாது. பின்தங்கிய மாவட்டம், பின்தங்கிய மாவட்டமாக இருக்கு. ரொம்ப வேதனையாக இருக்கு. எல்லா டேட்டா அனலிஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு வார்டு, ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு ஊராட்சி மன்றம், அங்கே என்ன பொட்டன்ஷியல், எல்லா டேட்டாஸ், அங்கே என்ன படிக்கிறாங்க, மாணவர்கள் ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, 10th எத்தனை ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான், 11th எத்தனை ஸ்டூடெண்ட் ஆண்கள் பெண்கள், அவங்க என்ன மார்க்ஸு, அந்த ஸ்கூலோட கிரேடு என்ன, எல்லா டேட்டாஸும் எங்ககிட்ட இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது திருவாரூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆரூர் தியாகராஜ சுவாமியோட அனுகிரகம் நிறைய இருக்குது. அந்த அனுகிரகத்தை வந்து பெறுவதற்கு சரியான ஒரு இளைஞர்கள் சமுதாயம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வேதனையோடு பதிவிடுகிறேன். ஆனால் நல்ல ஒரு பேரறிஞராக இருக்கக்கூடிய நீங்கள் மாணவர்களை தகைசால் மாணவர்களாக, தகைசால் பள்ளியாக, ஒவ்வொரு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 26 பள்ளின்னு நினைக்கிறேன் தகைசால் பள்ளியாக அவார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஐ திங்க் 26 அதான் நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் நியூஸ் பார்த்தேன். தகைசால் பள்ளியாக திருவாரூர் மாவட்டத்தில் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த பள்ளியை தகைசால் பள்ளியாக, தகைசால் மாணவர்களாக நீங்கள் நிச்சயமாக கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுடைய அனைவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணம், ஒரு டீச்சர், அதை பற்றி சொல்கிறேன். நான் கும்பகோணம் ஓரியண்டல் மேல்நிலை பள்ளியினுடைய செயலாளர். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஹெட் மாஸ்டர் இப்போ தான் ரிட்டையர் ஆனார், சேதுராமன்னு பேர். இப்போ தான் சமீபத்தில் ரிட்டையர் ஆனார். உங்கள் எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நகர மேல்நிலை பள்ளியோட மாணவர், அங்கே படித்தேன். இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் பூட்ட வேண்டிய ஸ்டேஜ். ஆசிரியர்களை வந்து வேற ஸ்கூலுக்கு போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து காஞ்சி மகாபெரியவர் ஆரம்பித்த பள்ளிக்கூடம். அந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நான் ஏதோ வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்ன போய் சம்மந்தம் இல்லாத எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிட்டி யூனியன் பேங்குடைய நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் காமகோடி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா நீ எல்லாத்துலேயும் எஸ்கேப் ஆகிற, நீ எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கல, நீ இதுக்கு செக்ரட்டரியாக போகணுன்ட்டார். என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு தலையும் புரியல காலம் புரியல. அங்கே நான் போனேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். போனால் 108 ஸ்டூடெண்ட், 109 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. கெப்பாசிட்டி 418. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த ஆசிரியர்கள் அவ்வளோ பேர் அங்கே தேவையில்லை, எடுங்கங்கிறாங்க. ஏன்னா சயின்ஸில் 2 ஸ்டூடெண்ட் இருக்கான், அதுக்கு ஒரு ஆசிரியர், அதுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம். எதுக்கு நீ தூக்கு, பசங்களை மாற்று, டீச்சர்ஸ் வேற ஸ்கூலில் ஜாயின் பண்ண சொல்லு, பள்ளிக்கூடத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே இப்படியே 3 ஆண்டு காலம் சென்று கொண்டு இருக்கின்றது. இது பாரம்பரியமான ஸ்கூல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்னை கொண்டு போய் அங்கே செயலாளராக போடுறாங்க. நான் முதல்ல இறங்கினோடனே, காரை விட்டு இறங்கினோடனே, நான் ஃபஸ்ட்டு நான் போனது சத்துணவு கூடம். சத்துணவு கூடத்துக்கு தான் போனேன். அப்போ இந்த சாதத்தை எடுத்து பார்த்தேன். ஏன்னா ஆசிரியர்கள் உங்களுக்கு நான் என்ன செஞ்சேங்கிறது தெரியணும். அந்த சாதத்தை எடுத்து பார்க்கும்போது அப்படியே வெறையாக இருக்குது, அரிசியாக இருக்குது. ஒரு மஞ்சப்பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் கொடுத்துட்றாங்க. 25 ஸ்டூடெண்ட் சாப்பிட்றத 100 ஸ்டூடெண்ட் சாப்பிட்றதா எழுதுறாங்க, கணக்கை எழுதுறாங்க.
நான் அன்னைக்கு மாலையே வந்து இமீடியட்டாக உடனே கலெக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் எடுத்து கலெக்டர்கிட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மறுநாள் காலையில் சத்துணவு அமைப்பாளரை டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த சத்துணவு கூடத்துக்குள்ளேயே கிட்ட யாருமே எந்த ஆசிரியருமே போக மாட்டாங்க, எல்லாரையும் போக வச்சுட்டோம். அங்கே வேலை பார்க்கறதுல கிட்டத்தட்ட வந்து 90% பிராமின்ஸ் பீப்புள், வாத்தியாரெல்லாம் பிராமின்ஸ் பீப்புள். அப்போ இங்க என்ன நடக்கிறது தப்பு அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், வாத்தியார் தான் காரணம்னு நான் சொன்னேன். நல்ல வெட்ட வெளிச்சமா பேசினேன். இந்த கவர்மெண்ட் எடுத்த முடிவு நல்லது தான். இதுக்கு இந்த ஸ்கூல் பின்தங்கினதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான் நான் சொன்னேன். கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசிட்டேன். எல்லாரும் என் மேலே வருத்தம், ஏன்னா அவன் முதல் நாளே வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்ட்டு. அதே போல் வந்து டாய்லெட் பாத்ரூம்ஸ் போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே ஸ்மெல்லு, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அவன் எல்லாமே வந்து மாணவர்கள் எல்லாமே போனான்னா அவன் தொலைஞ்சான், அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல். ஐயோ தாங்கலை, டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. பில்டிங்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. வாட்டர் டேங்க் மேலே ஏறி டேங்கை திறக்க சொன்னேன், பார்த்தா ஒரே பாசி. 10 வருஷம் இருக்கும் போல இருக்கு. உடனடியாக நான் என்ன செஞ்சேன்னா, இமீடியட்டாக ஒரு 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணி, ஸ்வீப்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணி, இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த டாய்லெட்குள்ளே யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் போனாலே உடனே போய் நீ க்ளீன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி, அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்க சொல்லி, அதுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு கொடுத்து மொதல் வேலையை அந்த கிளீனிங் வேலையை நான் செஞ்சோம். அதுக்கு அடுத்தது டேங்கை க்ளீன் பண்ணோம், வாட்டர் பியூரிஃபையரை வச்சோம், வெந்நீர் எல்லாம், தண்ணி, பச்சை தண்ணி எல்லாம், அதில் ஐஸ் வாட்டர் என்ன வேணுமோ சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 108 மாணவர்களுக்கும் ஃப்ளாஸ்க் வாங்கி கொடுத்தோம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெல் அடிங்கன்னு சொல்லி வாட்டர் இன்டேக் பெல்னு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அரசே இந்த சப்ஜெக்டை கொண்டு வராங்க. அப்போ முதல்ல கொண்டு வந்ததுக்கு எங்களுக்கு நாங்கள் பெருமையாக இருந்தது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணும். சிசிடிவி கேமராஸ் எல்லா இதுலேயும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, ஒரு கேமரா மட்டும் வைக்கல, ஒரு கிளாஸ்க்கு 3 கேமரா வச்சோம். அப்படி தான் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த சத்துணவு வந்து நேர்மையாக உண்மையாக இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கணும். மற்ற பள்ளிக்கூடத்தில் போய் என்ன வேணால் ஊழல் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இங்கே அரிசி மூட்டை இத்தனை வந்ததுன்னா இத்தனை தான் கையெழுத்து போட்டு கொடுப்போம், முட்டை இத்தனை வந்ததுன்னா இதுதான் கையெழுத்து போட்டு கொடுப்போம். ஒரு மூட்டையை இறக்கிட்டு 10 மூட்டைக்கு கையெழுத்து போட்டாக்கா கண்டிப்பாக நாங்களே ஸ்கூலை பூட்டி சாவியை கையில் கொடுத்துட்றோம். இதான் நாங்கள் சொன்னோம். இல்லை சார், இந்த ஸ்கூலில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கோம் அப்படி சொன்னோடனே, அதே போல் எத்தனை மாணவர்கள் சாப்பிட்றாங்களோ அத்தனை மாணவர்கள் கணக்கை எழுதணும். இதுதான் ரெக்கார்டு. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்லெஸ் கேக்கு, அந்த 108 ஸ்டூடெண்ட்டை அவனுடைய பிறந்த நாளுக்கு அவங்க ஃபாதர் மதர், ஏன்னா எல்லாம் ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறாங்க, ஃபாதர் மதர்ஸ் அவங்கள வர சொல்லி அவனுடைய பர்த்டே அன்னைக்கு கேக்கை வெட்டுறோம். இன்னைக்கு நடந்துட்டுருக்கு, இன்னைக்கு கூட நடந்திருக்கு, மெசேஜ் கூட போட்டிருக்காங்க, பார்த்தேன் ஹெட் மாஸ்டர். ஒவ்வொரு மாணவருக்கும் அன்னைக்கு சும்மா ஒரு 1.5 கிலோ, அவ்வளோதானே, என்ன பெரிய சமாச்சாரம்னு சொல்லி, ஏன்னா ஸ்ட்ரென்த் கம்மி, அதனால பட்ஜெட் என்ன ஒரு வருஷத்துக்கு 20,000 வரப்போகிறது, அதை நாங்கள் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தா அருமையான லேப் சிட்டி யூனியன் பேங்க் சாங்ஷன் பண்ணாங்க, அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து சாங்ஷன் பண்ணாங்க. நாங்கள் நாராயணிலேருந்து ஒரு மினிமம் சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செஞ்சு கொடுத்தோம். நாங்கள் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பண்ணோம், அவங்க ஒரு 50 லட்சத்துக்கு பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தா இடம் போறல 450 ஸ்டூடெண்ட் ஒரு வருஷத்தில் ஜாயின் பண்ணிட்டான். இது என்ன காரணம்னு சொன்னால், அந்த ஹெட் மாஸ்டர் ரத்த கண்ணீர் வெடிச்சார். சார், அசிங்கமாக போயிடும் போல இருக்கு, நான் ரிட்டையர் ஆகிறேன், என்னால் முடியல, எனக்கு மாதம் சம்பளம் வருது, ரிட்டையர் ஆனால் பென்ஷன் வரும், ஆனால் நான் இருக்கும்போது இந்த ஸ்கூல் வீணாக போடுமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இல்லை சார். பார்த்தா அந்த தலைமை ஆசிரியர் ரிட்டையர் ஆகிட்டார் தான் பேர். இன்றைக்கும் சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு சுண்டல் பால் எல்லாம் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு, 100% ரிசல்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தை, சார் எனக்கு சோறு போட்ட பள்ளிக்கூடம், என்னுடைய பசங்களெல்லாம் இன்றைக்கி ஆளாக்கினது இந்த பள்ளிக்கூடம், அவர் அதான் சொல்கிறார். நான் ஒரு ஆளாக வந்தேன்னா இந்த ஸ்கூல் தான் காரணம், 35 வருஷம் இதே ஸ்கூலில் தான் இருக்கேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபரே போடலை அப்படின்னு சொல்லிட்டு
இன்னைக்கு அந்த ஸ்கூலில் வாட்ச்மேன் மாதிரி அங்கேயே இருக்கார். ஒரு ஈர்ப்பு, அந்த அந்த அவரோட பிளட்ல ஓ பாசிட்டிவ், ஓரியண்டல் பாசிட்டிவ் அப்படி போயிடுச்சு அவருக்கு. நான் ரிட்டையர் ஆனாலும் இங்கே தான் இருப்பேன், என் பிளட் எடுத்து பாருங்க ஓரியண்டல் பாசிட்டிவ் தான் இருக்கும், ஓ பாசிட்டிவ் ஓரியண்டல் பாசிட்டிவ் சார், நான் இங்கே தான் இருப்பேன், நான் ரிட்டையர் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்பளம்லாம் ஒன்றும் வேண்டாம், வேஷ்டியை கட்டின்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு காலம்புரை வந்துடுறாரு. உட்காந்துட்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்ன ஹெல்ப்போ பண்ணுறாரு. ஆசிரியருக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே சான்ஸ்கிரிட் கிளாஸ் நாங்கள் போட்டிருக்கோம், அது ஓடிட்டு இருக்கு. ஹிந்தி கிளாஸ் ஓடிட்டு இருக்கு, இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா ஆர்வம்னா அப்படி ஆர்வம். அப்படிப்பட்ட இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு மேலே வந்ததுக்கு காரணம் நாம் அடாப்ட் பண்ணுறதுல தான் இருக்கு. நம்மளுடைய ஆர்வம் தான் காரணம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பக்காவாக கவர் ஆகி வந்தது. அதே போல் திருவாரூரில் எனக்கு தெரியும் ஒவ்வொரு பள்ளியை பற்றி, இண்டு இடுக்கில் இருக்கிற பள்ளி பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து தகைசால் ஆசிரியர்களை இருகரம், நீங்கள் விருது வாங்க போகிறீங்க, இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்வது, திருவாரூர் கல்வி மாவட்டத்தை, அநேகமாக திருவாரூர் கல்வி மாவட்டம் தான் நினைக்க, தெரியல தப்பாக சொல்கிறேன்னான்னு தெரியல, முதன்மை கல்வி மாவட்டமாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டியது ஆசிரியராகிய குருவாகிய உங்களது கடமை என்று நான் இந்த நேரத்திலே பணிவன்புடன் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறந்தோன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகளுக்கு இணங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடியவர் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பர். அதற்கு ஏற்ப தான் மட்டும் சிறப்படையாமல் தன் உடனிருப்பவர்களையும் சிறப்படைய செய்து கொண்டிருப்பவர். அவரின் பெயர் சொல்ல எனக்கு வயதில்லை. ஆகையால் நகைச்சுவை நாவலர் ஐயா புலவர் ஐயா அவர்களுக்கு நம் கல்லூரியின் பொது செயலாளர் ஐயா அவர்கள் தற்போது சிறப்பு செய்வார்கள். ஐயா அவர்களை தலைமை உரையாற்றுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பேரன்பிற்குரிய இந்த கல்லூரியினுடைய தலைவர் எங்கள் ஐயா பாரி அவர்களே, பொதுச் செயலாளர், மிக அருமையாக ஒரு பள்ளியையே முன்னேற்றி விட்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய நாராயண நிதி அமைப்பினுடைய தலைவர் அவர்களே, திரு செந்தூர் பாரி அவர்களே, துணை தலைவர் ஐயா சந்திரசேகரன் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, ஐயா சீலன் அவர்களே, நம்முடைய ஐயா சக்தி செல்வ கணபதி அவர்களே, இந்த பள்ளியினுடைய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, குழுமி இருக்கிற சான்றோர்களே, மாணவ மணிகளே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது ஆசிரியர்களை பெருமைப்படுத்துவதற்காக, ஆசிரியர்களை கௌரவிப்பதற்காக நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் நாளாக கொண்டாடும்படியாக அவர் செய்தார். ஆசிரியர்களுடைய பெருமையை பற்றி நிறைய சொன்னார்கள். ஆசிரியர்களுடைய பெருமை என்பது அளவிடற்கரியது.
படிக்கிற மாணவர்கள் ஆசிரியரை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொன்னான், இந்த கடல் இருக்குல்ல, கடல், அதை யாராலையும் தாண்ட முடியாதுன்னா ஒருத்தன். அதுக்கு ஒருத்தன் சொன்னான், ஏன் எங்கள் வாத்தியாரால் கூடவா முடியாதுன்னா. அப்போ வாத்தியாருக்கு எல்லாமே முடியும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆசிரியர், அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், சின்ன வகுப்பில் படிக்கிற பிள்ளைகள், அவங்க மிஸ்ஸு எப்படி தலையில் பூ வச்சுட்டு வருவாங்களோ அது மாதிரி வச்சுக்குவோம். அதுமாரி எங்கள் மிஸ்ஸு இப்படி தான் வச்சுக்குவாங்க. அப்போ ஆசிரியர்களை பார்த்து பிள்ளைகள் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆசிரியர் போலவே நாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா, பின்பற்றத்தக்க வகையிலே அவர்கள் இருக்க வேண்டும். இருந்தால் ஆசிரியர் பணியை அவர்கள் சரியாக செய்கிறார்கள் என்று அர்த்தம். ஆசிரியர் பணி என்பது ரொம்ப உயர்வானது, தெய்வீகமான பணி. எனக்கு வாத்தியாராக இருந்தவர் சாமா சார்னு நாகூரில் இருந்தார். சாமிநாத ஐயர்னு பேர், சாமா சார்னு தான் சொல்லுவாங்க. ஊரில் அவர் ஒரு விஐபி. அவருக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 60 ரூபா. ஆனால் ஒரு கல்யாண பத்திரிகை எழுதுறவங்க முதல்ல சாமா சாருக்கு எழுதிட்டு தான் அப்புறம் எழுதுவான். சாமிக்கு எழுதுறது மாதிரி அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் அவ்வளவு அன்பாக இருப்பார். அவர் ரிட்டையர் ஆனார். அவர்கிட்ட நான் படித்தேன். அவர் ரிட்டையர் ஆன போது நான் இங்கே வேலைக்கு வந்துட்டேன். என்னை அதில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அதில் இந்த நாகூர் அணிபா பாட்டு பாடுவார். அவர் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டார். அப்போ சாமா சாருக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மோதிரம் கொண்டு வந்து அவருக்கு போட்டார். என்ன சொல்லிட்டு போட்டார் தெரியுமா? இந்த கையால் நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? என்னை அடித்த கைக்கு நான் இப்போ மோதிரம் போடுறேன்ட்டு போட்டார். அப்போ அவர் ஒரு செய்தி சொன்னார். அனிப்பா ஒரு செய்தி சொன்னார். 5வது படித்தாராம் அவர் கிளாஸில். ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்களாம். வந்திருந்த போது இங்கே உட்காந்துருக்கும் போது யாரோ ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பாட்டு பாடுறான்ற. அவர் கொஞ்சம் உயர்ந்த குரலில் தான் சின்ன பிள்ளையிலேருந்து பாடுவார். பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் பின்பக்கத்தில் அந்த சாமா சார் வந்து நின்று இருக்காரு. அவருக்கு தெரியல, கவனிக்காமலே பாடிட்டார். பாட்டு முடிகிற நேரத்துக்கு அவர் வந்தார். வெளியில் வந்திருக்கார். வந்து எய்த்துக்க வந்து நின்று இருக்கார். இவர் பயந்துட்டார். பள்ளிக்கூடத்தில் எப்படா பாட்டு பாடினேன்னு சொல்லி நம்மளை அடிக்க போகிறாருன்னு நினச்சி பயந்துட்டார். சார், நான் பயில சொன்னானும் சார், இருடா, உனக்கு பாடம்தான் சரியாக படிக்க வரமாட்டேங்குதே தவிர பாட்டு நல்லா வருதுடா. ஆண்டவன் உனக்கு அருமையான ஒரு குரல் வளத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பெரிய சங்கீத வித்வான் எஸ்எம்ஏ காதர்னு நாகூரில் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லி விட்டு நல்லா பாடுறான். இவனுக்கு இப்போலேருந்து சொல்லி கொடுங்க, நல்லா வரும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் வாத்தியார் தான், சாமா சார் தான். அதாவது ஒருத்தர் மேலே ஒரு மனுஷங்க ஒரு படிக்கிற பிள்ளைகள்கிட்ட என்னென்னமோ திறமை இருக்கும், நமக்கு தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படும். எல்லாரையும் ஒரு படம் போட சொன்னோம்னா எல்லாரும் போடுறத விட ஒருத்தர் மட்டும் நல்லா போடுவான். அப்போ அவங்ககிட்ட டிராயிங் ஆற்றல் நல்லா இருக்கு, அவனை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு தான் இருக்கு. ஆசிரியருங்கிறவர் ஒரு மனிதனை ஒரு வடிவு அமைக்கக்கூடியவர் அவரு அப்படின்னு சொன்னா அது சரியான செய்தி. ஆசிரியர் அதுலேயும் கீழ் வகுப்புகளில் ஆசிரியராக இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த பிள்ளைகளை சரியானபடி உருவாக்கிவிடலாம். அதை கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே அந்த காலத்தில் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார், களிமண்ணை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சார். களிமண்ணுமா, களிமண்ணை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் சார். இதை நீங்கள் நினச்சிங்கன்னா பிள்ளையாராகவும் பிடிக்கலாம், குரங்காகவும் பிடிக்கலாம். இதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான், நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்.
கண்ணு ரெண்டையும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் உரிச்சு எடுங்க. அப்போ சொல்கிறது. இப்போலாம் அடிக்கலாம் முடியாது. அந்த காலத்தில் அப்படி சொல்லி செஞ்சாங்க. மாணவர்களை ஆசிரியர்களும் அப்படி செஞ்சாங்க. ஒரு வாத்தியார் என்ன பண்ணுவார், எப்போ பார்த்தாலும் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த ஜியாகிரபி பூகோளம் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஒருத்தர் சொல்லுவார். அவர் ஒரு பொடி டப்பா வச்சுருப்பார். இந்த குடுவை மாதிரி இருக்கும்ல அந்த காலத்தில், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சின்னோண்டு குடுவையாக இருக்கும். அதில் பொடி வச்சிருப்பார். வச்சிருப்பாரு. பூமியினுடைய வடிவம் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு, உருண்டைன்னா எப்படி இருக்கும்னு தெரியுதுலடா அப்படின்னுட்டு இந்த பொடி டப்பாவை எடுத்து காட்டுவார். இந்த மாதிரி இருக்கும்டா. இன்ஸ்பெக்டர் வந்து கேள்வி கேட்பாரா, பூமியின் வடிவம் என்னன்னு. டக்குன்னு உருண்டைன்னு சொல்லணும். ஒரு கால் நினைப்பு வரலன்னு வையி, நான் நைஸாக இதை எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லிடலான்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இருந்து. அதேமாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் வந்துட்டார் எங்கள் பள்ளிக்கூடத்தில். வந்தவர் என்ன பண்ணார், இதே கேள்வியை கேட்குறார். ஜியாகிரபி, பூமியின் வடிவம் என்னன்னார். இவர் அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு எப்போதுமே அவர் என்ன பண்ணுவார், குடுவையை சந்தைக்கு அனுப்பி பொடி வாங்கிட்டு சொல்லி அனுப்பிடுவார். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன டப்பா, சதுர டப்பாவில் போட்டுக்கிட்டு அனுப்பிடுவார். இவர் கையில் வச்சுருக்க டப்பாவை பார்த்தா சதுரமாக இருக்கு. இந்த பையன் இப்போ சதுரம்னு சொல்கிறதா உருண்டைன்னு சொல்கிறதா தவிக்கிறான். என் கையில் இருக்கிறத பார்த்தான். அவன் சொன்னான், வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் பூமி சதுரமாக இருக்கும் சார், பாக்கி நாள்லாம் உருண்டை தான் அப்படின்னா. ஏன்டானா, அன்னைக்கு சந்தைக்கு போயிடும். அவர் பார்த்தாரையோ, சொல்லி கொடுக்கறது ஏதாவது நிலையாக இருக்கிறதா வச்சு ஒரு உதாரணம் சொல்லி கொடுயா அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் பாருங்க, ஒரு சொல்கிற செய்தி பிள்ளைகள் மனசில் எவ்வளவு ஆழமாக பதியும். ஆகையினால நாம் சொல்கிறது பூராவுமே எவ்வளவு சரியாக சொல்லணும் என்பதை நன்றாக நினைவு வச்சுக்கணும். ஆசிரியர்களுக்கு ஒன்று இருந்தால் போதும்னு நினைச்சிடக்கூடாது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அது நமக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கணும். அதுக்கு மேலே தெரியணும். ஒன்று தான் இருக்கும். 2 பாட்டு, ஒரு 10 திருக்குறள் தான் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10 திருக்குறள் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போறோம்னு நான் நினைக்கக்கூடாது. எல்லா திருக்குறளும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 எடுத்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதில் இருக்கிறத அந்த அளவுக்கு தெரிஞ்சா போறோம்னு ஆசிரியர்கள் நினைக்கக்கூடாது. நிறைய தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். இலக்கணத்தில் பருத்தி குண்டிகைன்னு ஒன்று சொல்லுவான். பருத்தி குண்டிகைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேங்காய் குடுவை இருக்குல்ல, அதில் மேலே ஒரு கண்ணை மட்டும் உடைச்சி அது உள்ள பஞ்சை வச்சு திணிச்சு வச்சிருப்பான். பருத்தி பஞ்சு இருக்குல்ல, அதை உள்ளரெல்லாம் வச்சு குச்சியால் வச்சு குத்தி குத்தி தேய்ச்சி வச்சிருப்பான். ராத்திரி ஆன உடனே இந்த விளக்குக்கு திரிக்காக அப்படியே சுருட்டி எடுப்பான். அது பாட்டுக்கு தெரியா வரும். கொஞ்சத்தை வெட்டிக்கிட்டு போட்டு விளக்க ஏற்றிடுவாங்க. அது மாதிரி செய்வாங்க. அதுக்கு பருத்தி குண்டிகைன்னு பேர். உள்ளர நிறையா இருக்கும், வெளியில் கொஞ்சமாக வரும். அதுக்காக அவன் சொன்னான், வாத்தியார் பருத்தி குண்டிகை மாதிரி இருக்கப்படாதுன்னு. நிறைய வச்சுக்கிட்டு இத்தனையோடு சொல்லிக் கொடுக்குறதுன்னு இருக்கக்கூடாது. நிறைய உனக்கு தெரிஞ்சதை பூரா சொல்லு. அன்னன்னைக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு. வாத்தியார் மட்டும் கடைசி வரைக்கும் மாணவன் தான் சொன்னான். கடைசி நாள் வரைக்கும் ஆசிரியர் மாணவனாக தான் இருப்பார். படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், புதுசு புதுசாக மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லுவது தான் அந்த மாணவர்களை வளர்க்கக்கூடிய வழி. ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் நிறைய மரியாதை இருக்கும்னெல்லாம் சொன்னார். உண்டு, அதிலெல்லாம் உண்டு, அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எந்த வாத்தியாருக்கு மரியாதை இருக்கும்? நல்ல வாத்தியாருக்கு உண்மையிலேயே மரியாதை இருக்கும். எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, காப்பி வாங்கிட்டு சொல்லுவார். நான் 3வது படிக்கிற போது காப்பி வாங்கிட்டு சொல்லுவார். 3வது படிக்கிற போது எனக்கு என்ன வயசு இருக்கும்? 8 வயசு தானேங்க இருக்கும். கடத்தருக்கு தனியாக அனுப்பலாமா? அவர் போய் காப்பி வாங்கிட்டு வாடாம்பார். நான் வாங்கிட்டு வருவேன். இன்னும் ஒரு பெரிய வேலை, எங்கள் கடை வழியாக தான் போகணும். எங்கள் அப்பா இருப்பார் கடையில். எங்கடா போகிறேன்னு கேட்பார்.
சாருக்கு காப்பி வாங்க போகிறேன், பரவாயில்ல போய் வாங்கிட்டு போவோம். அதை ஒரு குறையாக சொல்ல மாட்டார் எங்கள் அப்பா. வாத்தியாருக்கு தானே வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு பையில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தவர் என்கிட்ட கொடுத்து, இதை நம்ம ஆற்றுல கொண்டு போய் போட்டுருவாடான்னார். ஆற்றுல என்ன வீட்லன்னு எனக்கு தெரியாது, வெட்டாத்துல கொண்டு போய் நான் போட்டுட்டு வந்துட்டேன். வெட்டாத்துல பையோட கொண்டு போய் அப்படியே போட்டேன். ஏன்டா போடுறாருன்னு நினைச்சேன் நான். அப்ப ஏதோ வேண்டி இருப்பார் போல இருக்கு. இந்த 18ஆம் பேருக்கு வந்தாக்கா கொண்டு போய் எல்லாத்தையும் போடுறாங்கல்ல, காதோட கருவமணி எல்லாம் போடுவாங்க பாருங்க, அது மாதிரி இது ஏதோ வேண்டி இருக்காரு போல இருக்கு. நம்மயே அதை கேட்பானேன்ட்டு பையோட சேர்த்து தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். ஆற்றுல போட்டியாடான்னார். போட்டேன்னு. மத்தியானம் போயிருப்பார் சாப்பிட. வீட்டில் திட்டியிருப்பாங்க போல இருக்கு. வந்த ஒரு கோபத்தில் என்னை போட்டு அடிக்கிறார். எங்கடா போட்டேன்? ஆற்றுல தான் சார் போட்டேன். இங்கே ஆற்றுல தான் இல்லைங்கிறாங்களே அப்படின்னா. அப்புறம் அடுத்த கிளாஸில் இருந்த வாத்தியார் வந்து சொன்னார், டேய் நீ பிராமண பாஷை பேசுகிற, அவன் பிராமண பையனா? அவன் இல்லை, அவனுக்கு எப்படா தெரியும், சின்ன பிள்ளை, அவனை போய் அடிக்கிறியேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் வாத்தியாருக்கு அது தெரிஞ்சுது. மாணவர்கள்ட்ட என்ன மாதிரியான நடந்துக்கணும், எப்படி கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வாத்தியார் மேலே உள்ள வெறுப்பு போகல. எல்லா வாத்தியார் மேலேயும் விருப்பம் வந்துடாது. நல்ல என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஆசிரியர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நான் என் படித்த பள்ளிக்கூடத்தில் பேசுறதுக்காக இலக்கிய மன்றத்துக்கு போகிறேன். என்னுடைய ரொம்ப மதிப்புக்குரிய ஆசிரியர் கோபாலகிருஷ்ண ஐயர்னு வாங்கன்னார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு. சார் என்ன சார் வாங்கன்னு சொல்கிறீங்க, வாடான்னு தான் எப்பவும் சொல்லுவீங்க, வேண்டாம் வாப்பான்னு சொல்லுங்களேன், என்னை முட்டாள ஆக்க பார்க்குறீங்களான்னு. எங்கள் பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் பேசுகிறதுக்கு வர்றீங்க, உங்களுக்கு உள்ள மரியாதையை நான் கொடுக்கலன்னா நான் விவரம் தெரியாதவனாக ஆயிடுவேன். நம்மகிட்ட படித்தாங்கங்கிறதுக்காக, என்கிட்ட படித்தவர் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாரு. இந்த இன்னைக்கு ராஜராஜன் இருக்காரு, ஐபிஎஸ்ஸாக இருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறார். பெரிய நமக்கு அது மரியாதை தான், நமக்கு ரொம்ப மரியாதை. அவர் நம்மளை பார்க்குற போது சொல்கிறார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு நாம் சொன்னோம். வரதராஜன் சார் சொன்னார், அவனுக்கு தமிழ் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொன்னார். அப்போ அதனால அவர் என்ன பண்ணார், அதுக்கு பிறகு தமிழ் எடுத்து அதில் பாஸ் பண்ணார். நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணி வந்தார். இப்போ பார்க்குற போது நம்மகிட்ட அன்பாக பேசுகிறார், மரியாதையாக. இப்போ ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறார் இருக்கிறார். என்கிட்ட படித்தவரே ரிட்டையர் ஆகி வந்துட்டார். இப்போ பெரிய சங்கடம் என்னன்னா சார், யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போனால் அந்த வீட்டுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கு. போனால் அவரையும் பார்க்குறான், என்னையும் பார்க்குறான். இவர் இருக்கிறாரு, அவர் போயிட்டாரு அப்படின்ட்டு. அதனால் நான் போகிறதில்ல, 2 நாள் கழித்து போகிறது. ஏன் அப்போ போனாக்கா அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குமே அப்படின்ட்டு. நிறைய அனுபவம், நமக்கு ஏராளமான அனுபவங்கள் கிடைக்குது. ஒரு ஆசிரியராக ஆனதுக்கு பிறகு வாழ்க்கையில் வேற எந்த வேலை செய்திருந்தாலும் கிடைக்காத ஒரு திருப்தி எனக்கு ஆசிரியராக போனதில் எனக்கு கிடைச்சது. வேற எந்த வேலைக்கு போயிருந்தாலும் எனக்கு இந்த திருப்தி கிடைச்சே இருக்காது. அல்ல, யாரோ தட்டுறாங்க, நல்லது தானே தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சும்மா தெரியாமலா தட்ட போகிறாங்க, சரியாக தானே தட்டியிருப்பாங்கன்னு அவங்க தட்டு. ஆனால் இந்த ஒத்துழைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நல்லது. ஆசிரியராக இருக்கிறதுல என்ன நிறைவு அப்படின்னு கேட்டால், பெரிய வருமானம் பெருசாக வந்துடாது, அது வேண்டாம். ஆனால் வருமானம்ங்கிறது எவ்வளவு வந்தாலும் மனுஷனுக்கு திருப்தி ஏற்படாது. அதை விட மற்றவர்கள் நம்மளை பார்த்து நம்மளால் அவங்க முன்னேறினதாக நினச்சி நம்மகிட்ட அன்பாக இருக்காங்க பாருங்க, பிரியமாக பேசுகிறாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அப்போ ஏற்படுற அந்த திருப்திக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆசிரியராக இருந்ததுனால உண்டான பயன். நாம் இன்னைக்கு எங்கேயோ போகிறேன். அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ ப்ரொஃபஸராக இருக்க ஒரு பொண்ணு, அது வந்து சொல்லுது, உங்களை தான் சார் நான் படித்தேன். நான் எங்கே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு நான் போனது இல்லையம்மா, நீ எங்கே வந்தேன்னா, இல்லை கோபால் சார் வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க
அங்கே நான் வந்து படித்தேன்னு சொன்னது. படித்ததை மறக்கலை, படித்ததை சொல்லுது சரிம்மா. அவன் வந்து அங்கே இருக்கான், இப்பவும் இருக்கான், அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவனை பார்க்கறதுக்கு நான் தினம் 10 ரூபாய் எடுத்துகிட்டு போகணும். ஆக நம்முடைய ஆசிரியர் பணி என்பது ரொம்ப உயர்ந்தது, எப்போதும் வாழ்க்கைக்கு நிறைவை தரக்கூடியது. அதே போல நம்மிடம் படித்த மாணவர்கள் என்னைக்கு நினைச்சாலும் நம்மகிட்ட ஒரு மரியாதையாக இருப்பான். படிக்கிற போது மரியாதையாக இருக்கானோ இல்லையோ, அதுக்கு பிறகு ரொம்ப மரியாதையாக இருப்பான். அதை நீங்கள் எப்பவும் பார்க்கலாம், எங்கேயும் பார்க்கலாம். படிக்கிற போது கூட சைக்கிள்லேருந்து இறங்க மாட்டான். இப்போ பார்க்குற போது சைக்கிள்லேருந்து டப்புன்னு குதிக்கிறான். குதிக்காதடா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை சார், ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என் பிள்ளைகளெல்லாம் உங்கள்கிட்ட தான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டீங்களா? நான் இல்லை, இன்னமும் ரிட்டையர் ஆகாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. ஆகையினால இந்த ஆசிரியர் பணிகளில் வேலை செய்கிறவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து தகைசால் ஆசிரியர் என்கிற ஒரு விருதை கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்கள் ஐயாவுக்கு வந்ததை நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். யாரையுமே ஜப்பான்காரெல்லாம் என்ன பண்ணுவானா, ஜப்பான்காரெல்லாம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோக்கு சொன்னோம்னா உடனே சிரிக்க மாட்டான், மறுநாளைக்கு வரும்போது சிரிப்பானா. எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்டால், நேற்று ஒரு ஜோக்கு சொன்னீங்கல்ல, யோசனை பண்ணி பார்த்தேன், சிரிக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு சிரிப்பானா. அது மாதிரி இங்கேருந்து அங்கே செய்தி போகிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. இவ்வளவு ஒரு முன்னேறின காலத்தில் ஆசிரியருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்களே, ஆசிரியர்களில் ஒரு 4 பேருக்கு இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்குற போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால், நல்லா வேலை செய்கிறவங்களை பாராட்டுறதுங்கிறது வேலை செய்கிறவங்களை மேலும் செய்ய ஊக்குவிக்கும், மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும். நாமும் அப்படி உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கும். ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் விருது அவங்களுக்கு கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் அவங்களுடைய வேலை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது வாங்கிட்டோங்கிறதுனால செய்வார்கள். அதை தேடி பிடித்து ஆசிரியர்களில் நல்ல தகுதியுடைய ஆசிரியர்களாக பார்த்து அவர்களை தகைசால், எங்கள் ஐயா நாராயணி தலைவர் அவர்கள் ரொம்ப அருமையாக தகைசால்ங்கிற வார்த்தை எங்கே வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு விட்டார். நான்மணி கடிகையில் விளம்பி நாகனார் சொன்னதை கண்டு நானே மறந்துட்டேன் வாத்தியார். ஆனால் நீங்கள் இதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து விளம்பி நாகனார் சொல்லியிருக்கார், நான்மணி கடிகையில் அது வருது அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியம். இதை நீங்கள் யோசிக்கணும்னு வேண்டியதில்லை. உங்களுக்கு இருக்கிற வேலையில், உங்களுக்கு இருக்கிற 1000 வேலையில் நான் விளம்பி நாகனாரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப அருமையாக ஆராய்ந்து அதை நீங்கள் சொன்னீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய ஆசிரியர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களை எடுத்து அவர்களுக்கு இப்படி ஒரு விருது கொடுப்பது என்பது ஆசிரியர் இனத்துக்கு ஆசிரியர் நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அதை அருமையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை இந்த கல்லூரியிலே இருந்து இவர்கள் 2 பேரும், இவர்கள் பொதுச் செயலாளர், இவர்கள் தலைவர், இவங்க தலைவருக்கு தம்பி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அருமையான காரியங்களை செய்கிறார்கள். அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அப்படி பரிசு வாங்குகிற, தகைசால் விருது வாங்குகிற ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, மற்ற ஆசிரியர்களும் இது போன்ற விருது வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தங்களுடைய உழைப்பை இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த இடத்திலே வந்து பேசுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் ஆசிரியர் நாளில் நாம் கொஞ்சம் ஆசிரியர்களை பற்றி பேசுகிறதுக்கு உரிய வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. அது எனக்கு இன்னைக்கு கிடைச்சிது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த அவர்களுக்கெல்லாம் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையாற்றிய திருவாரூர் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அறிவார்ந்தவர்களாக திகழ வேண்டும் என்பர். அப்படி
தன் செயலில் மட்டும் அறிவோடு திகழாமல் தன் பெயரிலும் அறிவோடு திகழக்கூடிய எம் திருவாரூர் தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் ஐயா அவர்கள் நம் குளோபல் கலை அறிவியல் கல்லூரியின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். சிறப்பு செய்தமைக்கும் சிறப்பினை பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தகைசால் ஆசிரியர்களுக்கு தகைசால் விருது வழங்கும் விழா தற்பொழுது விருது வழங்கும் தருணம் இது. தகைசால் விருது என்பது பள்ளியில் ஆசிரியர்கள் கொடுத்த தேர்ச்சி விகிதம், பள்ளியில் அவர்களது பங்களிப்பு, சமுதாய பங்களிப்பு, மாணவர்களின் நலனில் அவர்களது ஆர்வம், இத்தகைய அடிப்படையில் இவ்விருது தயார் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது தகைசால் ஆசிரியர் விருதினை நமது குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் வழங்குவார். முதலாவதாக கொடிக்கால்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் ந மணிவாசகம் ஐயா அவர்களை விருது வழங்க அன்போடு அழைக்கிறோம். விருது பெற அன்போடு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து திருவாரூர் நியூ பாரத் பதின்ம மேல்நிலைப்பள்ளி, அவர்களை தொடர்ந்து திருவாரூர் நியூ பாரத் பதின்ம மேல்நிலைப்பள்ளி வே கவிதா முதுகலை ஆசிரியர் அவர்களுக்கு நமது கல்லூரியின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் விருதினை வழங்குவார். மாணவ மாணவிகள் அனைவரும் கரவொலி எழுப்பி ஆசிரியர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து திருவாரூர் GRM பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் ரே சண்முகவள்ளி அம்மா அவர்களை விருது பெற அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீவாஞ்சியம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் கு அசோகன் ஐயா அவர்களை விருது பெற அன்போடு அழைக்கிறோம். இனி வரும் விருதுகளை நமது திருவாரூர் தமிழ்ச் சங்க தலைவர் ஐயா அவர்கள் வழங்குவார். க சதீஷ் ராணி அவர்களின் விருதினை அவர்களது கணவர் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து நன்னிலம் மேல்நிலைப்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய ஜ புகழேந்தி ஐயா அவர்களை விருது பெற அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திருவாரூர் சாய்ராம் பதின்ம மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் வி சுபத்திரை அம்மா அவர்களை விருது பெற அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து பொதக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா சி சிவபாதம் அவர்களை விருது பெற அன்போடு அழைக்கிறோம்.
திருநை பேர் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் நான் கண்ணன் அவர்களை மேடைக்கிறேன். அம்மையப்பன் ஆயிஸ்டர் லேர்னிங் இனிஷியேட்டிவ் பதின்ம பள்ளியின் முதுகலை ஆசிரியர் நிவேதா. பனங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோ விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கிறேன். செம்பங்குடி மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் க முருகதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். புலிவலம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் க கமலச்செல்வி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருவாரூர் வேலுடையார் மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் கி முத்து அவர்களை ஐயம்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி மணக்கால் ஐயம்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ச எழில்மதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மையப்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் சே பாண்டியன் அவர்களை உங்கள் உற்சாகமான கரகோஷத்தோடு மேடை கிடைக்கும். திருவாரூர் ஆர்சி பாத்திமா மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ப காந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேந்தமங்கலம் தி மெரிட் பதின்ம மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் சிவானி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிவாஷினி. திருவாரூர் வாசோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் இரா சுபராஜ தேவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குளிக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் டேவிட் ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தகைசால் ஆசிரியர் விருது விருது வழங்கியமைக்கும் விருதினை பெற்றுக்கொண்டமைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தகைசால் ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் யாரேனும் இருவர் ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அவையோர் அனைவரையும் இந்த மாலை வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். இங்கே இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த ஆரூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள், பெருமைக்குரிய புலவர் ஐயா அவர்களுக்கும், குளோபல் கல்லூரியின் தாளாளர் மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், மற்றும் இங்கே வருகை தந்துள்ள ஆசிரியர்கள், இங்கே கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், பத்திரிகையாளர், பொதுமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பல்வேறு உயரிய பொறுப்பில் உள்ளார்கள். அவர்களுக்கு நிறைய பணிகள் இருக்கிறது. அவற்றின் மூலம் பல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவற்றையெல்லாம் விடுத்து இங்கே இப்படி ஒரு விழாவை நடத்த வேண்டும், ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும். என்னால் ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய சேவை கண்டிப்பாக அது நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்கும். அதன் மூலம் நாடு செழிக்கும். இப்போ உதாரணமாக கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஒரு ஊரில். கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த ஊர் செழிக்கும்னு நினைக்கிறாங்க. அதுபோல் ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்தால் இந்த சமூகம் வளம் பெறும். ஐயா அவர்கள் ஆசிரியராக இருப்பதனாலையும், இங்கே வேலுடையார் கல்வி நிறுவனம் மற்றும் குளோபல் நிறுவனத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் அந்த கல்வி சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாலோ என்னவோ அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் மனதில் வேரோடி கிடக்கிறது. தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு அவர்கள், அது ஆசிரியர் சமுதாயத்திற்கு தொடர்ந்து இந்த விழாவை நடத்தி விருது வழங்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களை தேர்ந்தெடுத்து இந்த விருதினை வழங்கிய ஆரூர் தமிழ்ச்சங்கத்துக்கும், குளோபல் கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மற்றும் இங்கே வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். இங்கே ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே எங்கள் பள்ளியில் படித்த மாணவி, என்னுடைய மாணவி என்று சொல்ல வேண்டும், நிவாசினி. என்னுடைய மாணவி நானும் ஒன்றாக இங்கே விருது பெறுகிறோம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அந்த மாணவி என்றால் நீங்கள் சாதாரணமாக எண்ணிட வேண்டாம். அவள் பல்வேறு சாதனைக்கு உரியவர். 2012 முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடம் அகமதாபாத்தில் சென்று இக்னைட் என்ற தேசிய விருதினை பெற்றவர். அதனைத் தொடர்ந்து 2017 ஆண்டில் டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற பைஎன்னியல் விருது வழங்கும் விழாவில் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்களிடம் ரூபாய் 50,000 ரொக்க பரிசினை பெற்றவர், பாராட்டு விருதுகளை பெற்றவர். எம்எஸ்சி மேத்ஸ் அதில் கோல்டு மெடல் நினைக்கிறேன், எம்எஸ்சி ஆர் பிஎஸ்சி மேல்டில் கணிதத்தில் கோல்டு மெடல் பெற்றவர். இத்தனை சிறப்புக்குரியவர். தற்போது ஒரு திருவாரூரில் ஒரு பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எங்கள் பள்ளிக்கு தான் முதலில் நான் அழைத்தேன், என் பள்ளியில் வந்து பணியாற்ற சொல்லி. இல்லை, நான் வேறு பள்ளிக்கு செல்கிறேன் என்று சென்றார். எனவே அத்தகைய மாணவிகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உண்மையில் நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் இதுவரை ஆற்றிய சாதனைகளை பற்றி ஒரு 2 வரி கேட்டிருந்தாங்க கூகுள் ஷீட்டில். இதுவரை 10 மாணவர்களை நன்னிலம் பகுதியைச் சேர்ந்த, நன்னிலம் ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளியைச் சேர்ந்த 10 மாணவர்களை இக்னைட் என்ற தேசிய விருதினை டாக்டர் அப்துல் கலாம் கையால் பெறச் செய்திருக்கிறோம். அதற்காக அந்த போட்டியை நான் ஒருங்கிணைத்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து 4 ஆண்டுகள், அதில் குறிப்பாக 2011, 12, 13, 14 தொடர்ந்து 4 ஆண்டுகள் அந்த விருதினை பெற்ற பெருமை உண்டு. அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் யாரும் பெறவில்லை, அந்த 2 பள்ளிகளும் பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஒரு 30 மாணவர்கள் வரை அந்த விருதினை தேசிய அளவில் பெறுவார்கள்.
அந்த போட்டியினை ஒருங்கிணைத்த ஒரு மன நிம்மதி எனக்கு இருக்கிறது. அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு தொடர்ந்து காப்புரிமை மத்திய அரசினால் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கண்டுபிடிப்பானது காப்புரிமை பெறப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது. இதை இத்தகைய வாய்ப்பினை வழங்கிய இந்த நிர்வாகத்துக்கும் இந்த மேடையில் அழைத்து பேச வைத்ததுக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் நாவுக்கரசர். ஏன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று. வாடிய பயிர போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார். அவர் ஏற்றி வைத்த அடுப்பு 1867ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இறைவனை சென்றடையலாம். சேவை செய்யுங்கள், இறைவன் உங்களிடத்திலே வருவார் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகளுக்கு ஏற்ப இந்த விருதினை வழங்கி சேவை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு கௌரவித்த குளோபல் அறிவியல் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் தமிழ்ச்சங்கத்திற்கும் அவர்களுடைய பொற்பாத மலர்களை வணங்கி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து வெளியில் போனேன் அப்படின்னா அகமதாபாத் போனேன். அது சார் மூலியமாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி சார் தான் அழைச்சிட்டு போனாங்க. கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்தேன். அப்போ வந்து கோ எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியமும் இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். சார் மூலியமாக தான் நாங்கள் வெளில போயிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு அகமதாபாத் போனோம், நெக்ஸ்ட்டு டெல்லி போயிட்டு இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்கள் மெரிட் ஸ்கூலுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து செலக்ட் ஆகியிருக்க மாட்டேன். நான் செலக்ட் ஆனதுனால சார் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து ஞாபகம் வச்சு நான் வந்து 2016லேயே நான் அதை முடிச்சிட்டேன். ஆனால் இன்ன வரலையும் என்ன ஞாபகம் வச்சுருக்காங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார் சாருக்கு. நெக்ஸ்ட்டு நான் வந்து வேலுடையார் காலேஜில் தான் பிஎட் முடித்தேன். அங்கேயுமே நிறைய எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜில் பேசினேன் அப்படின்னா வேலுடையார் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அந்த காலேஜில் தான் நான் பேச ஆரம்பித்தேன். இப்போ செகண்ட் நான் பேசுகிறேன் அப்படின்னா குளோபல் காலேஜ் அதே வேலுடையாரில் தான் நான் பேசுகிறேன். அதுக்கு நான் வேலுடையார் ரொம்ப 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 தேங்க்ஸு. இதே மாதிரி எனக்கு விருது கொடுத்து இன்னும் அதிக விருது வாங்கணும்னு ஆசை. அதே மாதிரி வாங்கி எங்கள் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துவேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விருது வழங்கிய சிறப்பித்த ஆசிரியர்கள் சார்பாக அனைவருக்கும் காலம் கருதி நான் சொல்ல வந்த செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். தடகள ஓட்டப்பந்தய வீரர் தெரியும், இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க தெரியும் இல்லையா? வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக்கு உசேன் போல்ட். அவனுக்கு ரன்னிங்கில் விருப்பமே கிடையாது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரும்போது சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டார். அப்போ பசிக்குது, ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறார், ஐயா சாப்பிட கொடுங்க, நான் ஒன்று செய்கிறேன் சொல்கிறேன் செய்கிறியா அப்படின்னு. செய்கிறேன். ஏன் சாப்பாட்டை தரேன் அப்படிங்கிறார். நம்ம ஸ்கூலில் சாம்பியனாக வந்தான் இல்லையா, அவனை நீ தோக்கடித்து வின் பண்ணினா என் சாப்பாட்டை தரேன். அவன் சாப்பாட்டுக்காண்டி ஓட ஆரம்பித்தான். 2 பேரும் ஓடுறான். அவன் பாதி தூரம் போகிறான், இவன் ரீச் அணைஞ்சிட்டான். இப்போ அந்த ரெக்கார்டை யாராலுமே அடைக்க முடியல. காரணம் நம்மளை போன்ற ஒரு ஆசிரியர்கள். அதே மாதிரி தெரியும், நான் ஹிஸ்ட்ரிங்கிறதுனால அதிலே டச் பண்ணுறேன். மகா அலெக்சாண்டர் உலக நாடுகளே பயப்படும் அவன் படையெடுத்து வர்றான் அப்படின்னா. இந்தியா வரைக்கும் வந்திருக்கான் அவன். அவனுக்கு மாசிடோனியா அரசன், அவங்க அப்பா பேர் பிலிப்பு. அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்போ நம்ம பால்கனின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ தூரிகை. அந்த பிலிப் மன்னன் காசு, தங்க காசுகளை வாரி அரைச்சிக்கிட்டு இருக்காரு. பொதுமக்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிறாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு மன்னருக்கு, அதனால சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறாரு அப்படின்னு. அப்போ அந்த மன்னன் சொன்னான், நான் ஆண் குழந்தைக்காண்டி சந்தோஷப்படலை, தத்துவ அறிஞர்கள் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற ஆசிரியர்கள் இருக்கும்போது என்னுடைய பையன் பிறந்திருக்கிறான்,
இந்த உலகத்தையே ஆழ்வான் அப்படின்னார். அதனால ஆசிரியர்கள் நினச்சா அலெக்சாண்டரையும் உருவாக்கலாம், அன்னை தெராசாவையும் உருவாக்கலாம், காந்தி நேரு போன்ற பல தலைவர்களையும் உருவாக்கலாம். அதனால் இந்த விருது தந்த இந்த 2 நிறுவனத்துக்கும் வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். ஆசிரியர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு இயல்பு, எங்கு சென்றாலும் தற்பெருமை பேசாது தனது மாணவர்களின் பெருமையை பேசுவது. அவ்வகையில் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் தன் மாணவியின் சாதனைகளை பறைசாற்றி சென்ற ஐயாவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்காக எம் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் வே. சிவகுருநாதன் அவர்களை அழைக்கிறோம். நன்றியுரை வழங்குவதற்காக திருவாரூர் தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் ஆரூர் அறிவு ஐயா அவர்களை அழைக்கிறோம். ஆண்டுதோறும் மிக சிறப்புற ஏறத்தாழ 4ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், தொடர்ந்து இந்த அண்ணன் வேலுடையார் நிறுவனத்தில் வந்து ஒரு வருஷம் அங்கே நடத்தணும். தொடர்ந்து இந்த கல்லூரி துவங்கியதில் வந்து தகைசால் ஆசிரியர் விருதினை தொடங்கி இந்த கல்லூரியில் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கி இந்த நிகழ்வினை மிக சிறப்புற செய்து ஆரூரின் கல்வி வள்ளல் அண்ணன் KSSR தியாகபாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தமிழ் சங்க துணைத் தலைவர் ஐயா புலவர் மு. சந்திரசேகரன் அவர்களுக்கு நன்றி. குளோபல் மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய துணைத் தலைவர் அண்ணன் சீலன் அவர்களுக்கும், குளோபல் மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய பொருளாளர் அண்ணன் செந்தூர்பாரி அவர்களுக்கும், தமிழ் சங்கத்துடைய துணைத் தலைவர் சத்தி செல்வகணபதி உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களுக்கும், மிக அழகாக ஒரு ஆசிரியர்கள் எப்படி தன்னுடைய செயல்பாடு அமைய வேண்டும், எப்படி ஒரு ஆசிரியர் விளங்க வேண்டும் என்று மிக அருமையாக சிறப்புரை வழங்கிய எங்களுடைய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நாடு போற்றும் நாவுக்கரசர் ஐயா புலவர் சண்முகடையல் அவர்களுக்கும் நன்றி. ஒரு நிர்வாகம் தன் கையில் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு பள்ளியை தூக்கி நிறுத்த முடியும், எப்படி நாம் சிறப்பாக செயல்பட்டால் எத்தகைய ஒரு செயலையும் நாம் எளிதாக செய்ய முடியும் என்று நிரூபித்து இன்றைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பல்துறை வித்தகர்களை பார்த்துருப்பீங்க. இவர் பல்துறை புடைவள்ளல், எந்த துறையிலையும் அவர் பணம் கொடுக்காத இடமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லோருடைய வாரி வழங்கி இருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய பொதுச் செயலாளர் ஐயா கார்த்திகேயன் அவர்களுக்கும், என்னுடைய பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு தமிழ் சங்க நிகழ்வாக இருந்தாலும் நான் பரபரப்பாக இருப்பேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அது காரணம் அண்ணன் தியாகபாரி, கல்லூரியின் முதல்வர் லட்சுமி நாராயணன், தம்பி ராஜு உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த கல்லூரியுடைய அனைத்து வகை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் திருவாரூர் தமிழ் சங்கத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தேநீரும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தேநீர் அடைந்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாணவ மாணவிகள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாட்டுப்பண். பாரத பார்க்க விதானா பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல தலசித ரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே